உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆப்ரேஷன் செந்தூர். இதை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல் இந்த ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்றது வந்து ஆப்ரேஷன் வந்து ஒரு ஒரு அசைன்மெண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நமக்கு எதிர் தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். செந்தூர் அப்படின்னு ஏன் அது பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெண்கள் நெத்தியில் வைப்பாங்க திலகம், இந்த கல்யாண பெண்கள் வைப்பாங்களா உச்சந்தலையில், ஸோ அதுக்கு பேர் செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேர் வச்சுருக்காங்க. எதுக்காக அதை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த டூருக்கு போனேன் பகல்சாமில் டூருக்கு போன அந்த ஏரியாவில் இருந்தவங்களுக்கு அந்த கணவர்களை கொண்டாங்கல்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக பழிவாங்கும் படலம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. 9 இடங்கள்ல பாகிஸ்தான்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பாகிஸ்தான் இடங்கள்ல 9 மார்க் பண்ணப்பட்ட அந்த பார்டர் லைன் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த ஆட்கள் பதுங்கியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய புல்வாமா தாக்குதல் இருக்குல்ல, இந்த விஷயங்களோட கனெக்ட் பண்ணி தான் அட்டாக் நடந்திருக்கு. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, புல்வாமா தாக்குதல் ஒன்று நடந்துச்சுல, ராணுவ அதிகாரிகளுக்கு நடந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ மறந்துட்டீங்க. இப்போ அடுத்த ஒரு இன்சிடென்ட்ஸ், அது போன எலெக்ஷன் அப்போ, இந்த எலெக்ஷன் அப்போ, ஸோ இது ஒரு சிமிலராக அந்த டைமிங்கில் நடக்குது. பாகிஸ்தான்காரங்க இதுக்காக வேலை பார்த்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, தேசிய ஊடகங்கள் இந்தியா முழுக்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கிறேன். விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சியிலேருந்து எல்லாருமே இதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. 9 இடங்களில் அட்டாக் பண்ணதில்ல, அதாவது பாகிஸ்தானுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்ததில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாராட்டும் அதாவது பாராட்டுகள் குவியுது அந்த இராணுவ வீரர்களுக்கு. ஓகே, இது வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான், முக்கியமான விஷயம் தான். ஓகே, இதெல்லாம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பாகிஸ்தான் அந்த அகல பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. இந்த அகல பாதாளத்தில் போயிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்தியாவோட குடைச்சல் கொடுப்பாங்க? இங்கே ஒரு கேள்வி வருது இல்லை? நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, நம்ம ஊரில் இருக்கவங்க ஏதாச்சும் அரசியல் தகுதித்தம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எல்லை பாதுகாப்பில் வந்து அச்சுறுத்தல்னு ஒரு நாடகம் நடத்தினா ஒரு காரணம் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் ஆனால் உள்ளுக்கு நம்ம நாட்டில் வந்து வெல்த் இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம அகல பாதாளத்துக்கு போகலை. அதுக்கு ஃபியூச்சர் நாள் இருக்கு. அதுக்கு ஆனால் பாகிஸ்தான் ஆல்ரெடி அகல பாதாளத்தில் தான் கிடக்கு. ஸோ இந்தியாவோட டாலரோட மதிப்பு என்ன அப்படின்னா 85. ஆனால் பாகிஸ்தானோட ஒரு டாலருக்கோட மதிப்பு என்ன 250லேருந்து 270 மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு பார்க்கும்போது நம்மளை விட ரொம்ப அகல பாதாளத்தில் இருக்குது அவங்க தான். அப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த வேலை பார்க்கக்கூடாது. இராணுவ அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு நாடு போச்சுன்னா இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த பாகிஸ்தான் எக்ஸாம்பிள். அதாவது படிப்பறிவு எஜுகேஷன்ன்றதுல ரொம்ப 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 லோயர். பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப லோயர். பெண்கள் அதுக்கு மேலே வெளியே விட மாட்டாங்க. பல ஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாருமே இந்த ஆதரவு கொடுக்கும்போது இப்போ இந்தியா முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அப்பாடி நம்ம ஊர் மக்களை பண்ணதுக்கு திருப்பி பழி வாங்கிட்டேன்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது. இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சது, இப்படி ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு இங்கே தான் ஒழிஞ்சிருக்கான், இங்கே தான் இருக்கான்ற கண்டுபிடிக்க தெரிஞ்ச நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படி ஒரு அட்டாக் நடத்த போகிறாங்கன்ற விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் தானே? இந்த கேள்வி யாருக்குமே வரல. அப்போது இது வந்து உளவுத்துறையோட ஃபெயிலியரா தெரியல. அந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கவும் கூடாது, தப்பு. ஸோ அது கரெக்டான விஷயம். நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த அசம்பாவிதத்துக்கு அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அது வருமுன் காப்பும் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் பார்த்தாலும் ஒதுங்கிட்டு வேடிக்கை தான் பார்ப்போம். பட் இதில் ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கம் யாருக்காவது இருக்கலாம்ல. இது ஒரு கான்ஸ்பிரசி. பட் உண்மையை தான் நம்ம பேசணும். நம்ம இந்தியாவில் இருக்கும்போது கண்டிப்பாக உண்மையை மட்டும் தான் நம்ம பேசணும். இந்தியாவோட பக்கத்தில் தான் நம்ம நின்று பேசணும். அப்போனா இந்த தாக்குதல் நடந்தது எதிர்ச்சியாக நடந்துருச்சு, இது வந்து ஒரு அசம்பாதிதம். ஆனால் இதுக்கு எதிராக நாங்கள் போய் மாசாக இறங்கி பண்ணோம். பார்த்தீங்கன்னா 9 இடங்கள் அட்டாக் பண்ணோம். 9 இடங்கள் அவன் எங்கே உட்காந்துருப்பான், எங்கே பட்டர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான், எங்கள் வீட்டுக்கு கூடாரம் போட்டிருக்கான், இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயங்கள் கட் பண்ணிடுவோம். ரைட்டு, ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும், வெளியில் சொன்னதை நான் கட் பண்ணுவேன் கரெக்டாக. நாடு முழுவதும் இன்றைக்கி தான் அந்த போர் ஒத்திகை, இந்த விஷயங்கள்லாம், போர் வந்தால் எப்படிலாம் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் May 7. சரி, ஓகே. இன்றைக்கி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே இந்த வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கும்ல. இப்போ ஒரு வேர்ல்டு வார் வருது, சரி ஒரு வார் வருது அப்படின்னா 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு வாருக்குள்ளே இறங்கினது, ஃபுல்ஃபில்டாக ஒரு வார்னு இறங்கினதில்ல.
ஒரு 55 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ 52 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ ஒரு வார்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், அதாவது இந்த மாக் ட்ரில்லுன்றாங்கல்ல, அதாவது முன்னெடுப்புகள், போர்களுக்கான ஒத்திகை. இந்த ஒத்திகை வந்து 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. மேபி கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ திருப்பி 55 ஆண்டுகளுக்கு இப்போ அந்த மார்க் ட்ரில்ன்ற மாதிரி பண்ணுறாங்க. போருக்கான ஒத்திகை பண்ணுறாங்க. இப்போ இந்த போருக்காக ஒத்திகை பண்ணுறவங்களுக்கு 55 வருஷத்துக்குள்ள பழைய டிக்கெட்லாம் காணாமல் இருக்கும், புது டிக்கெட்லாம் வந்திருக்கும். இந்த 2K கிட்ஸ்லாம் இப்படி ஒத்திகைன்னா என்னன்னே தெரியாது, எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரியாது. பப்ஜி, ஃப்ரீ ஃபயரில் போட்டு அடிக்க தெரியும், ஆனால் ரியல் லைஃப்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா அதை எப்படி சர்வே பண்ணணுன்றது தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம முன்னெடுப்புகளை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் காஷ்மீரில் ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்கு. காஷ்மீர்ல இருந்து ஒரு ராணுவ அதிகாரிகள்லாம் சேர்ந்து பாகிஸ்தானில் கூட இந்த ஒளிஞ்சிருக்க ஆட்கள், அதுவும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் பார்டரில் இருக்கவங்களும் அடிச்சிருக்காங்க. அதுக்கு எதுக்கு நாடு முழுக்க, குறிப்பாக சென்னை அணுமின் நிலையம் அந்த ஏரியாலாம் இருக்குல்ல, ஏன் அணுமின் நிலையத்துக்கு பக்கத்துலலாம் இந்த மாதிரி போருக்கான ஒத்திகை நடக்குது? அப்போது மேபி நாளைக்கு ஒரு சண்டை கண்டை வந்துச்சுன்னா அணுமின் நிலையத்தை தாக்குவாங்களா என்ன? அணுமின் நிலையத்தை தாக்குனாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நியூக்ளியர் பாம்பு வந்து விழுந்து அந்த இடத்துல என்னென்னலாம் சேதாரங்கள் நடக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அணுமின் நிலையத்தை பிளாஸ்ட் ஆச்சுன்னா நடக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. செனோஃபின்னு நினைக்கிறேன், ரஷ்யாவில் செனோஃபின்ற ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் நான் சொல்கிறேன் நினைக்கிறேன், என்னோட கான்சியஸ் கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டு. இப்போது கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளோ 25,000 ஆண்டுகளுக்கோ அங்கே மனிதர்களே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் தற்போதைய மியூட்டன்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி அங்கே உயிரினங்கள்லாம் மியூட்டன்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சிருச்சு. பட் மனிதர்களுக்கு மட்டும் போக தடை. மாஸ்க்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே போகக்கூடாது. பட் அந்த ஏரியா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவாகிடுச்சு. ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சு தான், நியூக்ளியர் பிளான்ட் அந்த பஞ்சாயத்துனால தான் ஸ்கல்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. அதில் நியூக்ளியர் ரியாக்டர் வெடித்த ஒரு பழைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அந்த ஸ்கல்ஸ்லாம் அண்டர் கிரவுண்டில் பதுங்கியிருப்பாங்க. நியூக்ளியர் ரேடியேஷனில் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் அவங்க ஆல்ரெடி நியூக்ளியர் ரேடியேஷன்லாம் சண்டை போட்டிருக்காங்கல்ல, தேடி தேடி கருவறுக்கப்பட்டதில்ல நாகர்களை. ஸோ ஸ்கல்ஸ் தான் நாகர்கள். ஸோ சேஃப் சிட்டிங் இந்த விஷயங்கள்லாம் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நியூக்ளியர் பிளான்ட் கட்டியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரேடியேஷன்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த புல்வாமா தாக்குதலை தூக்கி வைங்க, சாரி பகல்காம் அட்டாக்கை இங்கிட்டு தூக்கி வைங்க. ரெண்டையுமே தூக்கி வச்சுட்டு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்போம். உலகம் முழுக்க எல்லாம் நடக்கிற நிகழ்வுலாம் பாருங்களேன். கார் தயாரிக்கிறாங்க, வளர்ச்சின்றாங்க. கார் தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு ஏரியிலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, வளர்ச்சின்றாங்க. விவசாயத்துக்கு தண்ணி தர மாட்டாங்களாம், அது வந்து வளர்ச்சின்றாங்க. ஏன்னா கார்பரேட் கம்பெனிலாம் உள்ளே வந்தால் தான் ஜிடிபி ஏற்றணும். அந்த ஜிடிபி ஏற்றுறதுக்கு நீங்கள் வணிகம் சம்மந்தப்பட்ட, அதாவது ஃபுட் இருக்குல்ல, காரும் ஃப்ளைட்டும் ஃபோனும் ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்துட முடியும். ஆனால் சோறும் நீரும் இல்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழவே முடியாது. ஆனால் நம்மளுடைய கட்டமைப்பை பாருங்களேன், எல்லாம் டெக்னாலஜி நோக்கி தான் போயிட்டுருக்கு. நவீன ரக ஆயுதம், அழிக்கும் இயந்திரம், உலகத்தில் எவரிடமே இல்லாத ஒரு நியூக்ளியர் வெப்பன், மரபணு மாற்றப்பட்ட விதை. நியூக்ளியர் வெப்பனுக்கும் மரபணு மாற்றப்பட்ட விதைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இது ஒரே டைமில் முடிச்சு விட்றோம், இது கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு விட்றோம். ரெண்டுமே நமக்கு எதிராக தான் இருக்குது. இயற்கையான விஷயங்கள் இருக்குல்ல, இங்கே இருக்க நீர் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா நிலம் ஒழுங்காக இருக்கும், நிலம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா மழை ஒழுங்காக கிடைக்கும், மழையை குடையாமல் இருந்தாங்கன்னா மழையில் தண்ணிகள் வரும், அருவிகள் வரும். ஸோ நீர் வளங்கள் எல்லாமே ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இவனுங்க மண்ணை கொள்ளடிப்பாங்க, மலையை உடைப்பாங்க, மரத்தை வெட்டுவானுங்க, தண்ணியை உரிவாங்க, இதெல்லாம் பண்ணிடுவானுங்களாம். மரபணு மாற்றப்பட்ட விதை இந்த வைத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்களாம். ஒரு நாட்டுக்குள்ள உணவும் சோறு நீரும் ஒழுங்கா இல்லை அப்படின்னா, எஜுகேஷன் ஒழுங்கா இல்லைன்னா அங்கே பஞ்சாயத்து உருவாகத்தானே செய்யும். பாகிஸ்தானில் அதான் நடந்துட்டு இருக்கு. ஒழுங்காக ஃபுட் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒழுங்கான ஆளுமை கிடையாது, எல்லாம் அடக்குமுறை அராஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த அராஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது அந்த மக்களுக்கு என்ன அந்த மக்களுக்குள்ளே பாகிஸ்தானே 4 துண்டா பிடிஞ்சு போகிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானை தான் 4 பிரிக்கிறது. இங்கே பேசுகிறாங்களே, தமிழ்நாட்டை 4 பிரிச்சுக்குன்னு பேசுகிறாங்களே, இதெல்லாம் அங்கே இப்போ வாய் திறந்தாலே பயப்படுறாங்க பேசுறதுக்கு. ஆனால் அங்கே ஆல்ரெடி இதுக்காக சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. ஆட்சிகளும் அரசாங்க கட்டமைப்பும் சரியில்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் இது நடக்கதான் செய்யும். ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே ஒரு கூறாக வாழ்ந்தவங்க தானேங்க. இப்போ தென் மாவட்டம்னா அங்கே ஒரு மன்னர் ஆண்டார், குறுமுண்டா மன்னர். வட மாவட்டம்னா அங்கே ஒரு மன்னர்கள் வாழ்ந்தாங்க. இவங்க கண்ட்ரோல் தானே இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே பேரரசோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. எல்லாருமே சிற்றரசர்கள் தன் சுயமாக ஆண்டுகள் முடியும். ஒரு சில குறிப்பிட்ட வரிகள் மட்டும் பேரரசு கட்டுவாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து. அது மருவி தான் ஸ்டேட்டாக மாறிச்சு. ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுக்கு வரி கட்டுறோம், இதெல்லாம் டேக்ஸ், இதெல்லாம் இப்படி தான் மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எங்கேயுமே டிஃப்ரென்ஸ் மாறலை. பட் அந்த ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு விஷயம் உண்மை தெரியும். ஏன்னா இதெல்லாம் நாங்களாம் ஸ்டேட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்ததுனால தான் சென்ட்ரல் உட்காந்துருக்கு. நாங்களாம் தனித்தனி மாநிலம் தனித்தனி நாடாக மாறினோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுன்றது தெரியும். இதை வச்சுக்கிட்டு தான்
அவங்க ஸ்டேட்டையும் சென்ட்ரல்லையும் ஒரு சில விஷயங்களில் டீலிங் போட்டுக்கிறாங்க. ஓகே, நாங்கள் இனிமேல் தனிநாடு கோரிக்கை வைக்க மாட்டோம், அப்போ எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. ஸோ பேசிக் தான் போயிட்டுருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ இந்த தாக்குதலை பற்றி பேசாமல் இங்கே போயிட்டேன் அப்படின்னா, இதான் மெயின் மேட்ரு. இப்போது நாடு தழுவிய எல்லாருமே ஒன்று கூடுறதுக்கான ஒரு காரணம் இருக்கணும். எல்லாரும் மனிதர்களாக ஒன்று சேரணும். அப்படி இல்லைன்னா பற்று, இல்லாத ஒரு இடத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு பற்று வைக்கிறது. இப்போ இந்தியான்னு ஒரு நாடு ஒரு காலத்தில் இருந்ததே கிடையாது. பல மாநிலங்கள் சேர்ந்து சேர்க்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்தியா. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு நாடு இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஒரே லாங்குவேஜ் பேசலாம். வேற கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் பண்ணி வேற லாங்குவேஜ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். பட் மேஜராக தமிழ்நாடு அப்படின்னாலே தமிழர்களுக்கான நாடு. ஆந்திரா அப்படின்னா தெலுங்கா, கர்நாடகா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சார்ந்த மக்கள் தான் மெஜாரிட்டி இருக்காங்க. அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் மைன்யூட்டாக வரலாற்று பின்னோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி நாடுகள், சிறுநில நாடுகள். ஸோ இப்போ இந்த நாடுகளோட கூட்டமைப்பு, அதாவது பல நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்தியா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த இந்தியான்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனே ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கா? ப்ரோ நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறது தான் ப்ரோ பலம் தான். ஒன்றா இருக்கிறது தான் பலம் தான். சைனாக்காரன் சப்போர்ட் பண்ணுறான், ரஷ்யாக்காரன் சப்போர்ட் பண்ணுறான்றக்காக இம்மனோண்டு நம்மளால ஸ்ரீலங்கா இம்மனோண்டு தான் இவ்வளோ தான் இருக்கும். வந்துட்டு ப்ரோ நீ என்ன எப்படி சொல்கிற மேப்பில் முடி, நான் சொல்கிறது உங்களுக்கு சின்னது. தமிழ்நாட்டில் பாதி. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்கான்ற ஒரு குட்டியோண்டு ஒரு ஏரியா எப்படி ஒரு மிகப்பெரிய படை பலத்தை எதிர்த்துச்சு. ஸ்ரீலங்கா ஆர்மியை செதறிச்சு ஒரு டைமிங். இல்லை விடுதலை புலிகள் அவங்க பிரபாகரன் அவங்க பஞ்சாயத்தப்போ சைனா, ரஷ்யா, அமெரிக்கா இவனுங்க எல்லாருமே உள்ள வந்து மொத்தமாக முடிச்சு விட்டானுங்களா? இம்மனோண்டு நாடுனால தனியாக சர்வே பண்ண முடியும் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன நடக்கும் அப்படின்னா யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. இப்போது இந்த நாடுகள்லாம் கூட்டமைப்பு சேர்ந்து, அதாவது தமிழ்நாடு, ஆந்திர நாடு, கர்நாடகா நாடு, மகாராஷ்டிரா நாடு, இந்த நாடுகள்லாம் சேர்ந்து இந்தியான்னு ஒன்று உருவாக்கணும்னு நினச்சான் பார்த்தீங்களா? அவன் நினச்சதை முடிச்சிட்டான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரெண்டாக பிரிக்கணும்னு நினைப்பான். அப்போ தான் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒன்று வரும். அவன் அடுத்தடுத்த பிளானை அப்டேட் பண்ணும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். எப்படி பங்களாதேஷும் அந்த விஷயங்கள்லாம் பிரிஞ்சிச்சுல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரணத்துக்காக தான் அதெல்லாம் நடக்கும். எல்லாமே ஒரே டைமிங்கில் வச்சு உழப்பிட்டு இருக்கக்கூடாது. இப்போ தமிழர்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒடுக்கப்படுறோம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இலங்கையில் தமிழர்கள் வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. இலங்கை தமிழர்கள் எல்லை தாண்டி வந்து தமிழ்நாட்டு அதாவது ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இந்த பார்டர்லேயே வந்து அடிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் எதுவுமே கேட்காம இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அதாவது காஷ்மீரில் வரானுங்கள்ல, பாகிஸ்தான்லேருந்து காஷ்மீருக்குள்ள உள்ள வந்து அத்துமாரி சண்டை போடுறானுங்கள்ல, அந்த மாதிரி இலங்கையிலேருந்து இப்படி வந்து ஒரு சண்டை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன தெரியுமா நடக்கும்? காஷ்மீரை தனியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை, அதே மாதிரி இங்கேயும் கேள்வி வரும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும். அதுக்காக கட்டுப்படுத்தி ஒரு சில விஷயங்களை மட்டும் பண்ணுவாங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அடுத்த பிளானிங் அவங்களுக்கு யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாடுகள்லாம் ஒன்றா இருக்க மாதிரி காட்டணும். ஒன்றா இருக்க மாதிரி காட்டி ஒரு பஞ்சாயத்தை பண்ணுவாங்க. பெரிய லெவலில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அந்த பெரிய லெவலில் பஞ்சாயத்தில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப்புக்கு தனியாக பிரியும். பல மாநிலங்கள் சேர்ந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த செந்தூர் அட்டாக்கை ஆதரிக்கிறாங்களா? இதுக்கப்புறங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் சவுத் இந்தியாவுக்கு ஒரு பேக் ட்ராப் எடுப்பாங்க. இல்லை நாங்கள் இதில் தலையிட மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்குவாங்க. இதுக்கு நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து இல்லை ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் ஒன்று சேர்ந்து நார்த் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது நீ என்னடா என்ன கேள்வி கேட்குற, நீ நாடே கிடையாது, ஆட்சியை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இராணுவத்தை உள்ள இறக்குவாங்க. அப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்கும். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிபல் உருவாகும். அந்த ரிபலுக்கு அப்புறம் தான் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா நடக்கும். அது நாள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சென்னையில் வந்து ஆயுத தொழிற்சாலை வந்துருக்கு. சென்னை அமைதி மதுரை கருமுண்டா தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா தானே, எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள். தமிழ்நாடு அமைதி பூங்கா, ஆமாம் தானே, தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. அங்கே எதற்கு சம்மந்தமே இல்லாமல் ஆயுத தொழிற்சாலை? யோசிக்கவே மாட்டேன்ல. எதுக்கு இன்டர்நேஷ்னல் வேற லெவலில் ரோடுகள்லாம் பில்ட் பண்ணி இதெல்லாம் ஏன் வந்து உலகத்தரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க, உடனே பண்ணுறாங்க. காரணம் என்ன? உலகத்தரமான விஷயங்கள்லாம் இங்கே நடக்க போகுது. ஸோ அப்போ பண்ணிதான் ஆகணும். ஆயுத தொழிற்சாலை அப்படின்றது வந்து இங்கே இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ பல விஷயங்கள் இருக்குது.
இன்டைரக்டாகவும் ஒரு சில விஷயத்தை பேச முடியல, டைரக்டாகவும் ஒரு சில விஷயம் பேச முடியல. திரும்பவும் சொல்கிறேன், இந்தியான்ற ஒரு நாடு எப்பயுமே தேசப்பற்று இருக்கணும். பாரத மாதா கி ஜெய். அது அப்படிதான் எல்லாரும் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க எல்லாருமே? என்னமோ போட்டிருந்தாங்களே. ஜெய் ஹிந்தா? ஜெய் ஹிந்த் போட்டிருந்தாங்க. ஜெய் ஹிந்த். ஸோ அப்படிதான் நம்ம இருக்கணும். எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். அங்காளி பங்காளிலாம் ஒண்ணா இருக்கணும். கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, கிண்டிச்சேரி எல்லாமே ராஜஸ்தான் எல்லாமே ஒண்ணா இருக்கணும். இந்த செந்தூர் அட்டாக்கை ஆதரிப்போம். ஸோ ராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட்டை போட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். This is the face of the Indian Army.